Hello guys, welcome back to our YouTube channel. So நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து நம்ம கிரிப்டோவில் இருக்க ஏர்ட்ராப்ஸ் எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அதை பற்றிலாம் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு எல்லா இதுக்குமே வந்து இஎன்எஸ் டொமைன் தெரியும், ஓகேங்களா. ஸோ அதில் ரெஜிஸ்டர் பண்ணி டொமைன் வந்து மின்ட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து ஒரு $10K ஒர்த் ஆஃப் டோக்கன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி அது வந்து இத்தீரியம் செயின், ஓகேங்களா. ஸோ பிஎன்பி செயினில் ஃபேமஸான இருக்கிறது என்ன இன்னொரு டொமைன் வந்து இருக்குது. அது என்ன டொமைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Spaceid பிஎன்பி, ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து டோக்கன் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து ட்விட்டரில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ காயின் மார்க்கெட் கேப்லேயும் Spaceid SSID அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இவங்களோட இதெல்லாம் வரும், ஓகேங்களா. ஸோ இன்னும் லிஸ்ட் பண்ணல, லான்ச் பண்ணல. ஸோ ஆனால் கூடிய சீக்கிரமே பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த டொமைனில் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு நேம் வந்து சூஸ் பண்ணி மின்ட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏர்ட்ராப் தரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன், ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து மின்ட் பண்ணுறங்கிறனால நமக்கு வந்து ஒரு $15 ஒர்த் ஆஃப் பிஎன்பி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது $15, ஓகேங்களா. ஸோ இதை வந்து $5 நம்ம வந்து முடிக்கலாம். நான் அதை வந்து போக போக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதான் உங்களோட சைட், ஓகேங்களா. ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இதில் அந்த டேட் இவங்களை பற்றிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், இவங்க வந்து Binance லேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ Binance லேப்ஸ் இருக்குது, ட்ரஸ்டட் பிஎன்பி செயின், ஸோ ஸ்டெப்பன் இவங்கலாம் இருக்காங்க. ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட் சப்போர்ட்டு வந்து நல்லா இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்படின்னா உங்களோட ஃபண்டிங் ரேட்டுமே கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏர்ட்ராப்ஸும் கொஞ்சம் பெருசாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலெட் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி வேலெட் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து வேலெட் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ வேலெட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் த ஸ்பேஸ் சர்ச் அப்படின்னு இருக்கா. ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல பேராக வந்து நீங்கள் வந்து போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இந்த நேம் தான் நம்மளோட டொமைன் நேம், ஓகேங்களா. ஸோ இந்த நேமில் தான் நம்ம வந்து மின்ட்டும் பண்ண போகிறோம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபேமஸான ஆள் பேரை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது நம்ம வந்து மார்க்கெட் ப்ளேஸில் லிஸ்ட் பண்ணோம்னா அதை பை பண்ணுறவங்க கூட இருப்பாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல பேராக வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், நான் பார்த்தீங்க அப்படின்னா xxxtentacion.forever.bnb அப்படின்னு கொடுத்து சர்ச் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இது மாதிரி ஏதோ ஒரு ஃபேமஸான பேரை போட்டுட்டு அவைலபிள் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து உங்கள் ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே வந்து மேனேஜ் அக்கௌண்ட் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மின்ட் கிஃப்ட் கார்டு அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து 0 அப்படின்னு இருக்கா. ஸோ ஒரு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1ன்னு வந்துடும், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்ட் இருக்கா. ஸோ மின்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். மின்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அப்ரூவ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், ட்ரான்சாக்ஷன்லாம் நம்ம வந்து அப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து $5 ஒர்த் ஆஃப் கிஃப்ட் கார்டு வந்து ரீடம் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து மை கிஃப்ட் கார்டு அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணால் இங்கே வந்து நம்ம வந்து ரீடீம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் கைஸ். ஸோ இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ தான் நம்ம வந்து டொமைன் வந்து மின்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து நேம் கொடுத்துருக்கோம். ஸோ எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு இங்கே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ வந்து 2 வருஷத்துக்கு வந்து பண்ணிக்கலாம் கைஸ். அது எப்படி அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1ன்னு இருக்கா, 1 அப்படின்னா 1 வருஷத்துக்கு. ஸோ இன்னொரு ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வந்து 2 வருஷத்துக்கு வந்து மின்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிஃப்ட் கார்டு வந்து ரீடம் பண்ணோம்ல. ஸோ அதை வந்து இங்கே வந்து ரீடம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ரீடம் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு 1 வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து ரீடம் அப்படின்னு இருக்குமா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டாமாஸ்க்லேருந்து ட்ரான்சாக்ஷன்லாம் வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரீடம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து செக் பாக்ஸ் இருக்குது, அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதை டிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து $5 வந்து நம்ம வந்து அது ஒர்த் ஆஃப் அந்த கிஃப்ட் கார்டு பார்த்திங்க அப்படின்னா $5 ஒர்த் ஆஃப் தானே. ஸோ இப்போ வந்து 2 வருஷத்துக்கு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 வருஷத்துக்கு அப்படின்னா $10. ஸோ அதுலேருந்து -$5 வந்து போய்க்கும், ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து ரெக்யூஸ்ட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், ஓகேங்களா. ஓகே, நம்ம வந்து கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்டெப் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதையும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அப்ரூவ் பண்ணிக்கலாம்.
ஓகே கைஸ், ட்ரான்சாக்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் மேனேஜ் ப்ரொஃபைல் அப்படின்னாக்கா வந்துடும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த டொமைன் வந்து எக்ஸ்பைரி டேட்டு நம்ம வந்து 2 வருஷத்துக்கு வந்து வேலிடிட்டியோட நம்ம வந்து மின்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது எப்போ முடியும் அப்படின்னா 12ஆம் தேதி 1வது மாதம் 2025 வந்து எக்ஸ்பயர் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ அப்பயும் 2025 உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணி எத்தனை வருஷமோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் யுவர் ப்ரைமரி நேம் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து செலக்ட் ஆப்ஷன் இருக்கா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து நம்மளோட மின்ட் பண்ண டொமைன் நேம் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணி சேவ் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கொடுத்துக்குங்க. சேவ் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க மெட்டாமாஸ்க்லேருந்து. ஸோ அதை வந்து அப்ரூவ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டொமைன் நேம் வந்து பிரைமரி ஸ்பேசிடி நேமாக வந்து செட் ஆகிருச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இவங்களோட அஃபிஷியல் டிஸ்கார்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்கார்ட் லிங்க் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அங்கே வந்து வீடியோ பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அவங்களோட லிங்க்கை தொட்டு நீங்கள் உள்ளார போனீங்க அப்படின்னா அவங்களோட சேனல் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? சேனல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஸோ நான் ஆல்ரெடி வந்து வெரிஃபை பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் உள்ளார வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வெரிஃபை ஹியர் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சும்மா ஒரு சிம்பிள் ஆட்டம் இருக்கும். அதை வந்து எமோஜி வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இந்த சேனல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். அடுத்து அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கெட் ரோல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து வெரிஃபை வேலட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களோட கில்டில் வந்து ஜாயின் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அந்த கில்டு லிங்க்கும் நான் வந்து கொடுத்துருவேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த வேலெட்டில் வந்து நீங்கள் வந்து டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்பேஸ்ஐடியோட டிஸ்கார்டை ஜாயின் பண்ணிங்கல்ல, ஸோ அந்த டிஸ்கார்ட் அக்கௌண்ட்லேயும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கில்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரோல் தருவாங்க. என்ன ரோல் அப்படின்னா .bnb டொமைன் ஓனர் அப்படிங்கிற ரோல். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து டொமைன் மின்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கில்டில் வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரோல் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா யூ ஹேவ் ஆக்சஸ் அப்படின்னு எனக்கு வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்களோட டிஸ்கார்டுக்கு போயிட்டு இங்கே வந்து வெரிஃபை வேலட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கொடுக்கலாம். ஸோ அதை கொடுத்தோம் அப்படின்னா வி ஹேவ் அப்டேட்டட் யுவர் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து இங்கே வந்து கிளைம் ரோல்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதையும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து சொல்லிட்டாங்க பாருங்கள், யூ காட் 1 out of 1 ரோல் வித் யுவர் கனெக்டட் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அப்படியே சும்மா ஏதோ ஒரு சேனலுக்கு போயிட்டு ஸோ இங்கே வந்து குட் மார்னிங் அப்படின்னு இருக்கா, அங்கே போய்ட்டு ஜிஎம் அப்படின்னு டைப் பண்ணுவோம். ஜிஎம் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து .bnb டொமைன் ஓனர் அப்படின்னு ரோல் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். அடுத்து என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்து டிஸ்கார்டில் வந்து நமக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ கில்டில் மறக்காமல் நீங்கள் வந்து ரோல் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து கேலக்ஸியில் வந்து NFT வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க்லாம் வந்து நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ இந்த கேலக்ஸி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வேலெட்டில் வந்து டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ ஸோ அந்த வேலெட்டோட வந்து கேலக்ஸியை வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. கேலக்ஸியை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து சில டாஸ்க்லாம் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். என்னென்ன டாஸ்க் அப்படின்னா ட்விட்டரில் பார்த்திங்க அப்படின்னா ரீட்வீட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கிஃப்ட் கார்டு வந்து யூஸ் பண்ணோம் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதுவும் வந்து இங்கே வந்து ஒரு டாஸ்க்காக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது கிஃப்ட் கார்டு வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து இவங்களோட டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணிடுவோம். இந்த மாதிரிலாம் டாஸ்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து வெரிஃபை அப்படின்னு இருக்கும் இங்கே சைடில் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு இதுவும் விட்டுருக்காங்க, அதாவது OH1 OH2 அப்படின்னு. ஸோ அதுலேயும் வந்து ஒவ்வொரு டாஸ்க் இருக்குது கைஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டொமைன் நேம் வந்து ப்ரைமரி நேமாக செட் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி டாஸ்க்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு இங்கே வந்து வெரிஃபை அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே இந்த மாதிரி பச்சை கலரில் மாறிடும். பச்சை கலரில் மாறினதுக்கப்புறம் இங்கே வந்து கிளைம் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மெட்டாமாஸ்க்லேருந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து மறக்காமல் பண்ணிடுங்க. அதை வந்து பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம வந்து NFT வந்து நம்ம வேலெட்டுக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். ஸோ ட்ரான்சாக்ஷன் சப்மிட் ஆகிடுச்சு, நமக்கு வந்து அனுப்பிடுவாங்க. இந்த பார்த்தீங்களா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு கேலக்ஸி கேம்பெயினும் போயிட்டுருக்குல்ல. ஸோ அதையும் வந்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து கிளைம் அப்படின்னு கொடுக்கணும். கிளைம் கொடுத்ததுக்கப்புறம் மெட்டாமாஸ்க்லேருந்து ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணி கிளைம் பண்ணிங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இது ரெண்டையுமே வந்து கிளைம் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஏர்ட்ராப்பும். ஸோ இருக்கிற எல்லா ஸ்டெப்பும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். மேபி ஃபியூச்சரில் ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா அதுவும் நம்ம சேனலில் வந்து வீடியோவாக போகிறோம் அப்படின்னா டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து ஏர்ட்ராப் தரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கொடுத்தாங்கன்னா பெரிய அமௌண்ட்டாகவே இருக்கும்.
ஸோ இதுக்கு இந்த சைட்டுக்கான எல்லா லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா நான் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் கைஸ். ஸோ மறக்காமல் டெலகிராம் குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.